தங்கமே, ஒருபொழுதும் இந்த அம்மா உனக்கு நல்ல விஷயங்களை தான் செய்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இந்த சந்தேகத்தை மனதிற்குள் கொண்டவர்களுக்கு மட்டும், மற்றபடி உண்மையாகவே என் மீது அன்பு கொண்டிருந்த இந்த அம்மாவின் வாக்கினை கேட்டுவிட வேண்டும் என்று தட்டாமல் வந்த பிள்ளைகளுக்கு இந்த அம்மாவினுடைய வாக்கு நிச்சயமாக பலிக்கும். உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற விஷயங்கள் நடந்தே தீரும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தன் நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் செய்கின்ற பிள்ளைகள் அதை வெற்றிகரமாக முடித்துவிட்டுதான் அடுத்த வேலையை பார்க்க தொடங்குவார்கள். என் குழந்தை, நீ அப்படித்தானே உன் வாழ்க்கையை, உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது இந்த அம்மா உன்னை தேடி வந்து தருகின்ற இந்த வாக்கிலும் உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் என்று நம்பி நீ இருக்க வேண்டும். நம்பிய பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். என் வாக்கினை கேட்கவில்லை என்றாலும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக 24 மணி நேரத்திற்குள் நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. ஆனால் அது நடக்கும் என்று முன்கூட்டியே நீ அறியாமல் இருக்கின்றாய். அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அம்மா உனக்கு இந்த வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன். சிலருக்கு நாளை என்ன நடக்கப் போகின்றது என்று தெரியாமல் இன்றே தவறான முடிவுகளை எடுத்து விடுவார்கள். உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், எத்தனையோ குழந்தைகள், அம்மா என்னால் முடியவில்லை, இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியவில்லை, கஷ்டங்கள் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை, பிரச்சனைகள் எல்லாம் வந்ததை காணும் பொழுது எனக்கு வாழ விருப்பமே இல்லை, உயிரோடு இருக்க விருப்பமில்லை என்று எளிதாக என் பிள்ளை என்னிடத்தில் சொல்லிவிடுகின்றாய். அப்பொழுது இந்த அம்மாவினுடைய மனது எத்தனை பாடுபடும் தெரியுமா? என் குழந்தை, உன் வாழ்க்கைக்காக நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அம்மா இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். உனக்கு காவலாக நின்று எத்தனையோ தீய சக்திகளிடமிருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வர பாடுபட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாம் செய்து இத்தனை காலமும் உன்னை காத்து நின்று கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற இந்த அம்மாவை மீறி இந்த வாழ்க்கையை நீ வெறுக்கலாமா? நமக்காக இத்தனை தெய்வங்கள் உறுதுணையாக இருக்கின்றதே, நம் அம்மாவும் நமக்கு உடனிருக்கின்றாளே. அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்காகவாவது நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்றல்லவா என் பிள்ளை நீ நினைக்க வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் நீ ஒதுங்கி செல்ல நினைக்காதே. நல்லதை நடத்தி கொடுக்க இந்த அம்மா எப்பொழுதும் ஓடோடி வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை மனதார ஒரு விஷயத்தை என்னிடத்தில் கேட்டு நிற்கும் பொழுது அது தாமதமாவதனால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. நாளை அது நல்லபடியாக நடக்கும். சிலர் நாளை நடக்கவிருக்கின்ற விஷயம் என்னவென்று தெரியாமல் இன்று வாழ்க்கையை முடித்து விடுகின்றார்கள். ஐயோ பாவம், அந்த பிள்ளைகளுக்கு நாளை அத்தனை அதிசக்தி வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க காத்து கொண்டிருந்தது. அவர்கள் நினைத்ததை எல்லாம் நடக்க அம்மா அங்கே அத்தனை செயல்களையும் சேர்த்து வைத்திருந்தேன். ஆனால் என் வாக்கினை கேட்காமல் இந்த அம்மாவினுடைய பேச்சை மீறி அம்மா நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டாள் என்று நம்பி இதையெல்லாம் செய்ய துணிந்து விடுகின்றார்கள். வாழ்க்கையை முடிக்க துணிந்தவர்களுக்கு வாழ துணிச்சல் இல்லை. ஒரு நாளும் என் பிள்ளை இது போன்று நீ இருந்து விடாதே. இந்த அம்மாவினுடைய ஆசியை பெற்ற உனக்கு வாழ்க்கையின் மீது எந்த பயமும் இருக்கக்கூடாது. எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்ற தைரியம் உனக்குள் இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு நன்மையை கொடுக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும். எத்தனை மாற்றங்கள், எத்தனை திருப்பங்கள் வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகட்டும். எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும். என்ன நடந்தாலும் உன் மனதிற்குள் தைரியம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளை கண்டு அஞ்சி நடுங்காமல் நீ சூழ்ச்சிகளை செய்தால் நிச்சயமாக உன் முன்னால் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று நீ வாழ வேண்டும். இப்பேற்பட்ட
அப்படிப்பட்ட பிள்ளையைத்தான் இந்த அம்மா எதிர்பார்க்கின்றேன். அவர்களைத்தான் என் பிள்ளையாகவும் ஏற்றுக்கொள்வேன். பயந்த சுபாவம் என்பது வேறு. வேண்டும் என்றே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பயந்து ஓடுவது வேறு. தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள நிச்சயமாக உனக்கு முடியும். ஏனென்றால் உன் அம்மாவினுடைய வாக்கினை 2 முறை கேட்டுவிட்டாலே உனக்குள் நிச்சயமாக தைரியம் பிறந்துவிடும். அதே நேரத்தில் எதற்கெடுத்தாலும் பயப்படுவது போல நடித்து கொண்டிருப்பவர்கள் ஒரு நாளும் மீண்டு வர முடியாது. அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வரவும் முடியாது. அதனால் இந்த அம்மாவினுடைய அன்பையும் ஆசிகளையும் பெற வேண்டும் என்று நினைப்பாயானால் எல்லா நேரத்திலும் உனக்குள் இருக்கின்ற பயம் உன் வாழ்க்கைக்கு உதவாது, உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லாது என்பதனை புரிந்து கொண்டு தைரியமாக இந்த வாழ்க்கையை நீ வாழத் துணிந்து நிற்க வேண்டும். என் குழந்தை, 24 மணி நேரத்திற்குள் நல்ல செய்தி ஒன்று வரும் என்று இந்த அம்மா சொன்னவுடன் உன் மனதிற்குள் ஒரு சந்தோஷம் பிறந்தது அல்லவா? அந்த சந்தோஷம் உன் வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு நிலை பெற்றிருக்க வேண்டுமானால் அதே நம்பிக்கையோடும் அதே தைரியத்தோடும் அப்படியே நீ செய்கின்ற செயலை நல்லபடியாக செய்துவாம். நான் உனக்கான அத்தனை சந்தோஷத்தையும் உன்னிடத்தில் சர்வ நிச்சயமாக கொடுக்கின்றேன். என் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அல்லவா? நான் ஒரு நாளும் உன் ஆசைகளை மீறி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்கவோ எடுக்கவோ செய்ய மாட்டேன். அதனால் மன தைரியத்தோடு இருந்து உனக்கானதை நீ நின்ற இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை எதிர்நோக்குகின்ற பிள்ளைகள் என் அருகில் வந்து நிற்க முடியும். என் தங்கமே, வேண்டியதை என்னிடத்திலிருந்து உரிமையாக நீ ஒரு நாளும் ஒரு அம்மாவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது போல பெற்றுக்கொள். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் அன்பு பிள்ளைக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த அம்மா இன்று உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நான் உனக்கு ஒரு சவால் விட வந்திருக்கின்றேன். அது என்ன தெரியுமா? என் குழந்தை, இந்த அம்மாவினுடைய வாக்கை இன்று நீ இந்த பொழுது முழுமையாக கேட்டு விட்டாயானால் என் வாக்கினை கேட்டு முடித்த 24 மணி நேரத்திற்குள்ளாக உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். என் தங்கமே, அப்படியானால் இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்டால் மட்டும்தான் அந்த நல்ல செய்தி வருமா என்கின்ற சந்தேகம் உனக்குள் வந்துவிட்டது. அம்மா சொல்லிவிட்டாள், அதனால் இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்டுவிட வேண்டும் என்று நீ நினைப்பதற்கு பதிலாக நமக்கு ஒருவேளை இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்காமல் இருந்தாலும் இந்த நல்ல செய்தி தேடி வருமா வராதா என்கின்ற சந்தேகம் வந்ததல்லவா? இப்படி எதற்கெடுத்தாலும் நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்பட்டுத்தான் உன் வாழ்க்கையை இத்தனை கேள்விக்குறியாக்கி நீ வைத்து கொண்டிருக்கின்றாய். தெய்வம் ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து தருகின்றது என்றால், உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேச முயற்சி செய்கின்றது என்றால் அதனை நீ உடனடியாக தட்டி கழிக்காமல் கேட்டுவிட வேண்டும். இந்த அம்மா உன்னை பயமுறுத்தவில்லை. உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயம் நீ பெறாமல் சென்றுவிடக் கூடாது என்று ஆதங்கப்படுகின்றேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல செய்தி கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அதை சந்தேகப்பட்டோ அல்லது நடக்காது என்று நினைத்தோ நீ விட்டு விடுகின்றாய். அப்படி விட்டு விடுவதனால் இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்கள் ஏராளம். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்று கடைசி வரையிலும் நீ தெரிந்து கொள்ளவும் இல்லை. என் பிள்ளையே, ஒரு அம்மாவாக நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் கவனிக்கும் பொழுதுதான் இந்த விஷயம் எனக்கு புரிந்தது. எதற்கெடுத்தாலும் நம்பிக்கை இல்லாமல் செய்து
கொண்டிருக்கின்றாய். எது உன்னை தேடி வந்தாலும் உனக்கு அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ இப்படியே இருந்து கொண்டிருந்தால் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் யார் ஒருவர் நம்பிக்கையோடு அதை வேண்டுகின்றார்களோ அவர்களை போய் சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இந்த விஷயம்